கஜினி வந்து அது நம்ம ஸ்லோ மோஷன்ல ஸ்லோ பில்டப்ல நினைச்சிருந்தோம், எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டா எடுத்திருக்காருன்னு எனக்கு இமிடியேட்டா அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல. இந்த டைட்டில் வந்து ரெட்டத்தலை வந்து நான் பண்ணணும்னு வச்சு ரொம்ப நாளா என்னோட ட்ரீமா வச்சிருந்த ஒரு டைட்டில். அதுலேருந்து வந்து இவர் வந்து சார் அந்த டைட்டில் எனக்கு வேணும்னு கேட்டாரு. நான் கொடுத்துட்டேன். கொடுக்கலன்னா பிடிங்கிருப்பாங்க, என்ன பண்றாங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல இருந்து ஜம்ப் பண்ற அப்ப திருக்குமரன் இருந்தாரு. இப்போ கிறிஸ் திருக்குமரன் ஏதோ கிறிஸ்டோபர் அப்படின்ற லெவல்ல இருந்தாரு. ஒண்ணு இல்ல, அவங்க அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன். அதை சுருக்கி அப்படி முன்னால வச்சு இருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும், புகைப்பட கலைஞர்கள், வீடியோகிராஃபர், யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் எனது இனிய வணக்கம். அஞ்சனா மாதிரி இது ஒரு பாயசத்தை போட்டு ஆல்மோஸ்ட் இங்க நிறைய முகங்கள் வந்து போட்ட பாயசத்துல நிறைய பார்த்து உங்களோடய அப்படியே வளர்ந்த மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருக்கு. வேற சார் ரொம்ப மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் திருக்குமரன் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். திருக்குமரன் வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் இருந்தவர். கஜினி படம் என்னோட ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் 7ஆம் அறிவு ஒர்க் பண்ணாரு. இன்னும் நிறைய படம் துப்பாக்கி ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணாரு. நிறைய படங்கள் எங்களோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நெருங்கிய மனசுக்கு பிடிச்சவங்க அவரு. அப்ப திருக்குமரன் இருந்தாரு. இப்போ கிறிஸ் திருக்குமரன் ஏதோ கிறிஸ்டோபர் அப்படின்ற லெவல்ல இருந்தாரு. ஒண்ணு இல்ல, அவங்க அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன். அதை சுருக்கி அப்படி முன்னால வச்சு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. ரொம்ப திறமையானவர். திடீர்னு இந்த டைட்டில் வந்து ரெட்டத்தலை வந்து நான் பண்ணணும்னு வச்சு ரொம்ப நாளா என்னோட ட்ரீமா வச்சிருந்த ஒரு டைட்டில். அதுலேருந்து வந்து இவர் வந்து சார் அந்த டைட்டில் எனக்கு வேணும்னு கேட்டாரு. நான் கொடுத்துட்டேன். கொடுக்கலன்னா பிடிங்கிருப்பாங்க, என்ன பண்றாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில். கரெக்டான இடத்துல அது வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருக்குமரன் வந்து இந்த டைட்டில் யூஸ் பண்ணி ஒரு நல்ல படம். இன்னைக்கு ட்ரைலர் பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. அந்த மேக்கிங், அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஸ்டன்னிங்கா இருந்தது. நல்ல பெரிய வெற்றி அடையும்னு ஒரு முழு நம்பிக்கை இந்த ட்ரைலர் நமக்கு கொடுக்குது. கூடிய சீக்கிரம் என்னது ப்ரொடக்ஷனுக்கு வந்து நானும் ஒரு டைரக்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். மான்கராத்தில் ஒரு டைரக்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஸோ அப்போ கே திருக்குமரன் இருந்தார். இப்போ கிறிஸ் திருக்குமரன். கொஞ்சம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடிய சீக்கிரம் எனது நிறுவனம்க்கு வந்து என்னது ப்ரொடக்ஷனுக்கும் அவர் ஒரு படம் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் நான் கேட்டுக்கிறேன். ஒன்று வந்து மான்கராத்தே போய் நான் அந்த 3 ஃபிலிம் டீல்னு ஒன்று போடுவாங்கல்ல ஹிந்தி படத்தில், மொத்தமாக அடிமை சாசனம் மாதிரி ஒன்று அப்பயோ வெளியே விட்டு தப்பா வச்சு. ஸோ திருப்பி என்னுடைய கம்பெனியில் வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து அருண் விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லாமல் இருக்கார். அவர் அப்படியே இருக்கார், எந்த சேஞ்சுமே இல்லை முகத்தில். வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த படத்தில் ஏதாவது க்ளோஸ்அப்ஸ் விட்டு போச்சுன்னா ரீரிலீஸ்க்கு மறுபடியும் ரீஷூட் பண்ணி கூட ஜாயின் பண்ணலாம் போல் தெரியுது. அப்படியே இருக்காரு. அந்த சீக்ரெட் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கற்றுக்குவோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். ஆக்ஷன்லாம் பிரமாதமாக இருக்குது, சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து எண்ணெய் எறிந்தாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று இருந்தார். ஆஃப்டர் எண்ணெய் எறிந்தாளுக்கு பின்னால் அவரோட வளர்ச்சி வேற மாதிரி இருக்குது. அவரோட ஸ்கிரிப்ட் சாய்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கடினமான உழைப்பாளிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சாரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ல இருந்து ஜம்ப் பண்ற. எப்போ போய் ஃப்ளைட் நம்ம கார்ல இருந்து ஒழுங்கா இறங்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். நம்ம ஒரு வந்து ஃப்ளைட்ல இருந்து அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணி வேற ஒரு கண்ட்ரியில போய் ப்ராக்டிஸ் பண்ணி ரியலா இப்போ அதை ரிலீஸ் பண்ண நம்மலாம் ஏன்னுவோம். அந்த அளவுக்கு அது நம்ம பார்த்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவருக்கு வந்து சினிமாவில் இன்னும் நிறைய இடங்கள் காத்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய வளரணுன்றது என்னோட மனப்பூர்வமான வேண்டுகோள், வாழ்த்துக்கள். நல்ல திறமைசாலி, அதே மாதிரி சின்சியர். இன்னைக்கு இது 2 காம்பினேஷன் அமையிறது வந்து கஷ்டம். அதனால வந்து அருண் விஜய் சார் வந்து இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காகவும் இன்னும் அவர் அடுத்த கடத்துக்கு கொண்டு போற ஒரு படமாகவும் இருக்கும்ன்றத நான் வாழ்த்தி. அப்புறம் ஹீரோயின் சித்திக் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க, அழகா பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்சிருந்த அந்த படமும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, கௌதம் மேனன் சாரோட படத்தில். இதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல படமாக அமையும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பிஜிஎம் கூட அந்த ட்ரைலருக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஆண்டனி சொல்லவே தேவையில்லை. ஆண்டனி வந்து கஜினி வந்து அந்த மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு எடிட்ல லாக் பண்ணதுக்கு வந்து அவர் தான் முக்கியமான காரணம். இன்னும் சொல்ல போனா அந்த இன்னமும் ஞாபகம் இருக்கு, அந்த
சுட்டுமிழி சுடுற சாங் வந்து ஒரு ஸ்லோ பேஸ்ல இருக்கும். அன்னைக்கு வந்து அதை ஒரு எடிட் பண்ணி அதை ஒரு மேஜிக் பண்ணுவார் எப்பயுமே. இன்னும் சொல்ல போனா அந்த படத்துல வந்து நான் ஸ்லோவா பண்ணணும்னு சில விஷயம்லாம் இருந்தது. ஒரு ஸ்லோ மூட்ல ஒன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு அவரே எடிட் பண்ணி தலைவா வாங்க தலைவா பாருங்க அந்த எடிட் அப்படின்னாரு. பார்த்தா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல இருக்கு. அது நம்ம ஸ்லோ மோஷன்ல ஸ்லோ பில்டப்ல நினைச்சிருந்தேன், எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டா எடுத்திருக்காருன்னு எனக்கு இமிடியேட்டா அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல. ஆனா பக்கத்துல இருந்த என்னோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க. சோ என்னோட விஷனை வந்து வேற மாதிரி கஜினி படத்துல பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா ஹிந்திலயும் வந்து அவர் தான் பண்ணாரு. ஹிந்தில வந்து இந்த 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 டெல்லிங் கரெக்டா இருக்குமான்னு சொல்லி கொஞ்சம் ரீஎடிட்லாம் ஒரு 2 months பண்ணோம். கடைசியா 2 months கழிச்சு கரெக்டா ஆண்டனி சாரோட வெர்ஷன்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இமிடியேட்டா அந்த வெர்ஷன் போனோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எடிட்டிங்ல ஒரு மூடும் நம்ம எடுத்ததே வேற மாதிரி நம்ம காட்டுற ஒரு மெஜிஷியன் சொல்லலாம் ஆண்டனி சார். டிஓபி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ் லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ திருக்குமரனுக்கு இந்த படம் ஒரு நல்ல படமா ஒரு வெற்றி படமா அமையணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்தை நல்ல விதமா ப்ரொமோட் பண்ணி ஒரு சின்ன ஒரு படத்தை வந்து இவங்களோட வெற்றியை வந்து ஒரு பெரிய வெற்றியா கொண்டு வரணும்னு சொல்லி நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.